ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும், இதுதான் என்னை சுற்றி இருக்க சரௌண்டிங் வந்து எனக்கு கொடுக்குற ப்ரெஷர், எனக்கு வந்து இதாலே ஒரு பயம் க்ரியேட் ஆகுது அப்படின்னாங்க. ஆக்சுவலி நார்மல் டெலிவரி ஆர் சி செக்ஷன் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. நார்மல் டெலிவரிக்கே நம்ம சைட்லேருந்து போடுற எஃபோர்ட் வந்து நம்ம போடலாம். எஃபோர்ட்னால் என்னென்னா, நம்ம வந்து நம்மளை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, நம்ம ஒவ்வொரு செக்கப்லேயும் நம்ம டாக்டர் நம்ம ப்ரெக்னன்சிக்கு என்ன அட்வைஸ் தராங்களோ அதை கேட்டு நடக்கிறது. ஏன்னா ஈச் ப்ரெக்னன்சி கேன் டிஃபர். என்டையர் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது, நம்ம வெயிட், பிபி, சுகர் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ப்ராப்பர் ஸ்லீப், ரொம்ப ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி இது பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். ஆப்வியஸாக ப்ரெக்னன்சி ரிஸ்க் கம்மியாக இருக்கும்போது நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் நம்ம இதெல்லாம் பண்ணியும் நார்மல் டெலிவரி பெயினையும் கோ த்ரூ பண்ணியும் சி செக்ஷனில் போன டெலிவரி ஸ்டோரிஸ்லாமும் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் பேபிக்கு வந்து உள்ள ஆக்சிஜன் பத்தாது, லாஸ்ட் டைமில் மூச்சு திணறல் நடக்கிற சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணி ஆகணும்னா அதுதான் பண்ணி ஆகணும். நமக்கு எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு நம்ம பேபி ஹெல்த்தியாக நம்மக்கிட்ட வரணும், அது மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமன்லாம் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நார்மல் டெலிவரி மட்டும்தான் வேணும்னு ஒரு ப்ரெஷரை தயவுசெய்து ஏற்றிக்காதீங்க. அப்படி ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரெக்னன்சி ஜர்னியை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமலே போயிடும். இது யாருன்னா ப்ரெக்னென்ட் விமன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.